ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா நான் எப்படி இருக்கேன் நான் கேட்க கூட நினைச்சிட்டே இருந்தா மறந்து போய் அப்படியே ஃப்ளோல என்ன பண்ணிட்டேன்னா கேட்டுட்டீங்களே. நேத்தா நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் எப்படி இருக்கீங்களா கேட்க வேண்டிய தேவையில்லை, இங்க வந்தாலே ரொம்ப சந்தோஷமா தான் இருப்போம் அப்படின்னு. சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க சொன்ன கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சந்தோஷம் ரீட்டைன் ஆகி கண்டினியூ ஆகுதா இல்ல அப்படியே ஃபுல் ஸ்டாப் ஆகுதான்னு தெரியும். டோன்ட் வெரி, கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. ஒரு குருவி தன்னுடைய 3 முட்டையை பாதுகாப்பா வச்சிட்டு இருந்தது தன்னுடைய கூட்டுக்குள்ள, சரியா? அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு பலத்த காற்று, எங்கிருந்து அந்த சூறாவளி புயல் காற்று வந்துச்சுன்னு தெரியல, அப்படியே ஒரு காற்று. இதுக்கு உடனே ஒரே பயம், ஐயோ தன்னுடைய 3 முட்டையும் எங்கேயாவது கீழே விழுந்து உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், யாரையாவது உதவிக்கு கூப்பிடணுமே, தன்னுடைய குரங்கு நண்பனும் உதவிக்கு கூப்பிட்டுச்சு. குரங்கு கிட்ட போய் கேட்டுச்சு, இந்த மாதிரி என்னுடைய 3 முட்டையை பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணும். குருவிக்கு நண்பன் வந்து குரங்கு. குரங்கு, ஆமா. சொல்லுங்க. இங்க பாருங்க, இதுல எல்லாம் பாகுபாடெல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்னங்க இப்படி கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க? சோ அந்த குரங்கு நண்பனை கூப்பிட்டுட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் கூட என்னுடைய 3 முட்டைக்கு வைக்கிற மாதிரி அப்படின்னு அது சொல்லிச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரம் இருக்கு, எனக்கு தெரியும் அது எங்க இருக்குன்னு, நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 முட்டையை கொண்டு வந்துட்டு, உடனே அந்த குரங்கு சொல்லிச்சு, நீ எப்படி 3 முட்டையை கொண்டு வர முடியும், என்கிட்ட 2 முட்டையை கூட, நானே எடுத்துட்டு வரேன், நீ ஒரு முட்டையை எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது பலத்த காற்று வேற வீசுச்சு, நடுவில் வேற போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல் இடறி அந்த குரங்கு வந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்த ஸ்பாட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு முட்டை பிடிச்சது, ஒரு முட்டை கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. அந்த குருவி ஒரே அழுகாச்சு, நான் உன்னை நம்பி கொடுத்தேனே, ஏன் இந்த மாதிரி என்னுடைய முட்டையை வந்து உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தது. இல்ல தெரியாம தான் விழுந்தது, நான் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். நீ கூட இதுக்கப்புறம் நான் உன்னை நம்ப தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இந்த ஒரு முட்டையும் வாங்கி 2 முட்டையும் தன்னுடைய காலில் இருக்க பிடிச்சிட்டு பறந்து வேற எங்கேயாவது இடம் இருக்காருன்னு போயிட்டே இருந்தது. திடீர்னு காற்று வீசினோன்னா அதுக்கு ஒரு பயத்துல என்ன பண்ணுச்சு, அதோடைய ஒரு கால் அந்த முட்டையை கீழே போட்டுடுச்சு. கீழே விழ போறோம், அப்படியே உடையிறப்போ தன்னுடைய குரங்கு நண்பன் வந்து கிட்ட வந்துட்டு, நீ எப்படியும் காப்பாத்திட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சரி பரவாயில்ல விடு, நீ அண்ணதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தானே, சரி வா நான் சொன்ன அந்த இடத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போறேன், இந்த 2 முட்டையாவது நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு. சரி போல அப்படின்னு குரங்கு கிட்ட தான் அந்த முட்டையை வாங்கி மறுபடியும் வச்சுக்கிச்சு. இல்லை நீ கூட, நீ எப்படி 2 முட்டையை மறுபடியும் கொண்டு போக முடியும், கூட நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு தயங்கி நின்றுட்டு இருந்தது. அப்போ அந்த குரங்கு மனசுல ஒன்று நினைச்சது, நம்ம என்னதான் நல்லது செஞ்சு ஒரு நம்பிக்கையை வந்து ஒருத்தவங்கிட்ட ஒரு உறவுகிட்ட நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா நம்ம செய்யற ஒரு தவறுனால அந்த நம்பிக்கை முழுசுமே உடைஞ்சு போயிடும் போல இருக்கு. மறுபடியும் அந்த தவறை சரி செய்வதற்கு நம்ம திருப்பியும் ஒரு நல்லது செஞ்சாலும் அந்த நம்பிக்கையை மறுபடியும் உருவாக்க முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அப்படியே போயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில இது நிறையவே நடந்திருக்கு. நம்மளுடைய ஒரு உறவை வந்து முழுசா நம்பியிருப்போம், ஏதோ ஒரு தவறுனால அந்த நம்பிக்கை பறி போயிருக்கோம். மறுபடியும் அந்த உறவு வந்து நம்ம கிட்ட வந்து அதை ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு வந்து செய்யறப்போ அந்த நம்பிக்கை போனது அப்படின்னு சொல்லிட்டு பல உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கு. சரி நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். அந்த நம்பிக்கையை நாம் வாழ்வாக்க கற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ பாலை தரிசனம் பார்க்கலாம். இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், அன்பால் பற்றி எரிந்திடும், அரவணைக்க துடித்திடும், தன்னை வழங்க விரைந்திடும், தரணி முழுதும் நிறைந்திடும் இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம்.
உயர்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், தனிமை நீக்கி உறவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். குறைவை நீக்கி நிறைவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், துயரம் நீக்கி மகிழ்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். மகிமை நிறைந்த இருதயம், ஆட்சி மிக்க இருதயம், இடைவிடாது அன்பு செய்யும் இயேசுவின் திரு இருதயம். இருதயம், தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. முகம் தெரியாத நபரையும் நம்மை வெறுப்பவரையும் நம்ம அன்பு செய்யறோம் முழுசா அப்படின்னா அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எங்க இருந்து எந்த ஒரு அடித்தளமா உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்கின்ற நற்சிந்தனைகள் வழியாகவும் நல்ல எண்ணங்களின் வழியாக தான் உருவாகும். ஸோ அப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருப்பது நம்முடைய கடல் வணக்கம் நிகழ்ச்சி. இன்றைய நாளில் இந்த தரத்தில் என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. அப்போ அது என்னென்ன செயல்கள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். அதை தெரிந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம். ஒரு இன்னைக்கு தான் புதுசா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுல இன்னும் கவனத்தோடு செயல்பட்டு அதை நன்றாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் என்னன்னா, எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்னை எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. நம்ம செய்யக்கூடிய நல்ல நல்ல செயல்கள், சின்ன சின்ன செயல்கள் தொடங்கி பெரிய பெரிய செயல்கள் வரைக்கும் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா அது அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லா இடத்துக்கு போய் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோட திரும்ப எனக்கு கொடுக்கும். அப்ப என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நலமானதாக இருக்கும். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கிறது, அது தவறாகவே நான் தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், அதனுடைய வீரியத்தையோ அதனுடைய அது கொடுக்கக்கூடிய தாக்கத்தையோ பாதிப்பையோ நான் நோட் பண்ணாம என்ன பண்ணிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா அதுவும் வெளியே எல்லா இடத்துக்கும் சுத்தி ஒரு 10-20 திரும்பி மடங்கி எனக்கு என்ன பண்ணும், திரும்ப என்கிட்ட கொடுக்கும். ஸோ அப்ப என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா. ஸோ அப்ப என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னோட எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. என் பழக்க வழக்கம் எப்படி இருக்குங்கிறத யார் தீர்மானிக்கணும்? நான் தான் தீர்மானிக்க வேண்டும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இயேசு கிறிஸ்துவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தால் உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வின் வாயிலாக உங்களது சிறிய நேரத்தையும் எங்களது சிறிய சிந்தனையையும் ஒன்றாக செலவிடவிருக்கின்றோம். இந்நாளில் இந்நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மனம் மகிழ்கின்றது. தினம் ஒரு திருப்பாடல் இந்நிகழ்வில் நாம் இன்று பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் திருப்பாடல் 138. இத்திருப்பாடல் கடவுளிற்கு நன்றி பாடலாக அமைகின்றது. இத்திருப்பாடலின்
தொகுப்பு உரை. அதாவது இந்த திருப்பாடலின் தலைப்பை பார்த்தாலே நமக்கு புரிந்துவிடும். இதற்கு முந்தைய திருப்பாடல் நாடு கடத்தப்பட்டோரின் புலம்பல்களை எடுத்துரைக்கின்றது. அது ஒரு முடிவிற்கு வந்து அதில் இருந்து வெளிவருகின்ற மக்கள் கடவுளின் அருளை புரிந்து கொண்டு அவருக்கு நன்றி கூறுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. இது நம் வாழ்விலும் கூட நமக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கிறது. ஒரு கஷ்டத்தில் இன்னத்தில் இருக்கின்ற நாம் அதில் இருந்து வெளிவரும் பொழுது இறைவனின் அருளை புரிந்து கொள்கின்றோம். பின் அந்த அருளிற்காகவும் அந்த அன்பிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அதே நிலைதான் இன்று இங்கு நடக்கின்றது. நாடு கடத்தப்பட்ட புலம்பல் செய்கின்ற அந்த மக்களின் நிலை மாறுகின்றதை உணர்ந்த மக்கள் கடவுளிற்கு நன்றி கூறுகின்ற பாடலாக இது அமைகின்றது. இந்த பாடல் திருப்பாடல் என்றாலே நம் அனைவருக்கும் தெரிந்தது தாவீது அரசரால் எழுதப்பட்டது என்று. இந்த பாடலும் தாவீது அரசரால் தான் எழுதப்பட்டது. இந்த பாடல் வெறும் 8 வசனங்களை உடையதாக இருப்பின் இந்த பாடல் பல காரணங்களை பல கண்ணோட்டங்களை நமக்கு எடுத்து கூறுகின்றது. 8 வசனங்களில் இந்த பாடல் 3 வகையான பரிமாணங்களை நமக்கு காட்டுகின்றது. 1, கடவுளுக்கு நன்றி. வாழ்க்கை மாற விரும்புகிற மக்கள், வாழ்க்கைக்காக இயங்குகிற மக்கள், வாழ்க்கைக்காக எதிர்பார்த்திருக்கிற மக்கள் வாழ்வு மாறிய பின் முதலில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை இந்த திருப்பாடல் 1 - 3 வரை நமக்கு எடுத்துரைக்கின்றது. 2வதாக எல்லா புகழும் கடவுளுக்கே, அதாவது எல்லா மக்களின் புகழ்களும் கடவுளுக்கே உரியது. நாம் எடுக்கின்ற செயல்கள், நாம் தொடுக்கின்ற புகழ்ச்சிப்பாக்கள், நாம் கூறுகின்ற நன்றிகள், நமது அன்பு அனைத்திற்கும் முதன்மையானவர், முன்னுரிமை பெற்றவர் இறைவன் என்பது எடுத்துரைக்கின்றது. 3ஆம் நிலை, அவர் நமக்கு பாதுகாப்பில் உடன் இருப்பவர். நம் வாழ்வில் ஏறெடுக்கும் அனைத்து சவால்களிலும் ஆபத்துகளிலும் அவர் உடன் இருக்கின்றார் என்பதை காட்டுகின்றது. உமது கையில் பிறந்த எங்களை, உமது கையில் இருந்து வளர்ந்த எங்கள் அனைவரையும், உங்களை, என்னையும், நம் அனைவரையும் இறைவன் ஒரு நாளும் விலகாதவராக வாழ்கின்றார். ஆபத்துகளில் இருந்து விலகாதவர், நமது மகிழ்ச்சிகளிலிருந்து விலகாதவர், நம்முடன் வாழ்கிறவர் என்பதை எடுத்து காட்டுகின்றது. அதாவது நம் வாழ்வை மாற்றுபவர். 2வது, அந்த வாழ்வில் நமக்கு வழியை கற்பிக்க நமது கரம் பிடித்து நடத்துபவர். அந்த வழிகளில் ஆபத்து நேர்ந்தாலும் நம்மை விட்டு விலகாதவர். இப்படிப்பட்டவராக இறைவன் வாழ்கின்றார். ஆகவே அச்சம் கொள்ள தேவையில்லை, அஞ்ச வேண்டாம். முதலில் நம் வாழ்வு எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை அழையுங்கள், அவர் கண்டிப்பாக நம் வாழ்வில் நுழைவார் என்பதை மிக எளிமையாக இத்திருப்பாடல் கூறுகின்றது. இந்த திருப்பாடலின் மூலம் நாம் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று மிக தெளிவாக தாவீது அரசன் கூறுகின்றார். நம் வாழ்வில் நாமும் நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள, நம் வாழ்வின் நிலை மேலோங்க, நமது வாழ்வில் வல்லமை பெருக இறைவனை அழைப்போம். அவர் நம் வாழ்வை மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, நீர் எங்கள் வாழ்வில் நுழைந்து அதிசயங்கள் செய்யவும், எங்களது வாழ்வில் எழும் ஆபத்துக்கள் இன்னல்களிலிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தவும், நாள்தோறும் நாங்கள் உங்கள் கரங்களை பிடித்து உமது அருள் வேண்டி வாழ்கின்ற மக்களாக இருக்க அருள் தாரும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய நமக்கு தெரியாத சில செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது எதை சொல்றாங்க? ஒவ்வொரு நாளுமே நம்ம கடல் வணக்கம் நிகழ்ச்சி தொடங்கும் போது சொல்ற வார்த்தை நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பெரிதாக்கும், உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டதுதான் அடுத்ததும். நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிந்தும் தெரியாமலும் அமைக்கிறது அப்படின்னா அது எதுவா இருக்கு அப்படின்னா அடுத்தது நல்ல எண்ணங்கள். நாம் சிந்திக்கின்ற நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தான். நீங்க நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல நல்ல செயல்களை உங்களால செய்ய முடியும் உங்களுடைய வாழ்க்கையில. அப்ப அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு திரும்ப வந்து சேரும். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு ஒரு உதவி செய்றீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பிற்காலத்துல ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுறப்போ உங்களை அறியாமலே அந்த உதவி வந்து சேரும். இதுதான் நல்ல எண்ணங்கள் கொண்டது. கண்டிப்பா இதை சொல்லும் போது நிச்சயமா நிறைய பேர் ஒரு மேபி மைண்ட் வாய்ஸா என்ன பண்ணலாம் இருக்கலாம். என்ன அப்படின்னா, எங்கெங்க நாங்கெல்லாம் உதவி செய்யற எங்களுக்கு எங்க அதுங்க திரும்ப வந்து கிடைக்குது அப்படிங்கிறது. இதுதான் எண்ண ஓட்டம். புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எதுவாக ஆக வேண்டும் என எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். அப்போ நான் தெரிந்தோ தெரியாமலோ எண்ண ஓட்டங்கள் நிறைய நைட் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. நான் தெரிஞ்சே எண்ணக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது என் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள். இதை தாண்டி சில விஷயத்தை பார்க்கும்போது என்னை அறியாமலே சில யோசனைகள் வருது. ஏதோ ஒரு ஆணும் பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறாங்க.
அப்ப என்னை அறியாமலே ஏதோ ஒரு எண்ண ஓட்டம் வருகிறது. அவங்க பாரு குசு குசுன்னு பேசுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ரகசியம் இருக்குது அப்படின்னு நான் அது எண்ண ஓட்டம் நான் சிந்தித்ததில்ல, அதுவாகவே என்ன அதுவாக ஆகுது? உருவானது. உருவாகுது. எங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணங்களும் என் வாழ்க்கை என்ன பண்ணும்? சீரழிச்சிரும். சோ அப்ப இது வடிவமைக்கின்ற பொழுது இது தவறாக இருந்துச்சுன்னா தவறாக என்ன பண்ணும்? அதான் நீங்க சொன்ன மாதிரி சீரழித்து விடும். ம். இது சரியா இருக்குது, என்னுடைய பார்வை சரியா இருக்குது, எனக்கு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எனக்குள்ள தானாக தோணக்கூடிய அந்த எண்ணங்கள் நேர்நிலையாக இருக்குது, நேர்மறையா இருக்குதுன்னா என்னோட எண்ண ஓட்டம் நேர்நிலையாக இருக்கும். இருக்கும். வாழ்க்கையும் அழகாக என்னோட எதிர்காலம் ரொம்ப அழகாக. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க இப்ப சொன்ன உடனே சிலருக்கு மைண்ட்ல நாங்க உதவிகள் செய்யறோம், எங்களுக்கு எங்க உதவிகள் கிடைக்குன்னா அப்ப நம்முடைய எண்ண ஓட்டம் இயல்பாவே என்ன இருக்குன்னா, சரி. நான் உதவி செஞ்சாலும் எனக்கு உதவிகள் வராதுன்னு நான் என்ன பண்றேன்? ஸ்ட்ராங்கா நம்புறேன். ம். திரும்ப நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்க எதை எண்ணுறீங்களோ எதை நம்புறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமா என்ன பண்ணும்? கிடைக்கும். அப்போ எனக்கு கிடைக்காதுன்னு நான் நம்புனா அது எனக்கு கிடைக்காது. அதனாலதான் இந்த எண்ணங்கள் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் நினைச்சு, எது நமக்கு நல்லதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா அதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா நம்ம எதெல்லாம் வேணாம் வேணாம் நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த வேணாங்கிறதா நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். சோ எண்ணங்கள் நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆகஸ்ட் 23 புனித லீமா ரோஸ். பெரு நாட்டில் லீமா எனும் பகுதியில் வாழ்ந்த கஸ்பார் புளோரஸ் மரியதே ஒலிவியா பெற்றோருக்கு கிபி 1586ஆம் ஆண்டு பிறந்தார் லீமா ரோஸ். இசபெல் புளோரஸ் தே ஒலிவியா என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் கிபி 1597ஆம் ஆண்டு உறுதி பூசுதல் பெற்றபோது ரோஸ்மேரி என்று தன் பெயரினை மாற்றிக்கொண்டார். மரியன்னையின் மீதும் குழந்தை இயேசுவின் மீதும் மிகுந்த பக்தி உடையவராக விளங்கிய லீமா ரோஸ் அனைத்து மக்களிடமும் அன்போடு உறவாடினார். புனித சியன்னா கேத்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றினை வாசித்த இவர் அவரைப் போலவே வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். தினமும் நற்கருணை உட்கொண்டு நற்கருணை ஆண்டவரிடம் அதிக நேரம் ஜெபித்த லீமா ரோஸ் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி தன் பெற்றோரிடம் 10 ஆண்டுகளாக போராடினார். தன் 20வது வயதில் புனித சாமிநாதர் சபையில் சேர்ந்த லீமா ரோஸ் முள்முடி அணிந்து தன்னை கசையினால் அடித்துக் கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் துன்பத்தில் பங்கு பெறுவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை வருவித்துக் கொண்டு வாழ்ந்த அருட்சகோதரி லீமா ரோஸ் கிபி 1617ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். தன் வாழ்நாளில் ஆண்டவரை பலமுறை காட்சியாக கண்டு உரையாடிய அருட்சகோதரி லீமா ரோஸினை திருத்தந்தை 10ஆம் கிளெமெண்ட் கிபி 1671ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி தோட்ட பணியாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித லீமா ரோஸின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தோட்டங்களில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளில் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய எதிர்காலத்தை நம்மளுடைய நாம் செய்யும் செயல்கள் நம்மை வடிவமைக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆட்டிடியூட், நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்மளுடைய எதிர்காலத்தை என்ன பண்ணுது? வடிவமைக்கின்றது. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கும். நம்ம இப்போ யோசித்து பார்க்கலாம், சின்ன வயசுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதுவாகவே என்ன இருக்கும்? கலண்டு போயிருக்கும். நம்ம அதை பத்தி பெருசா என்ன பண்ணிருக்கவே மாட்டோம், பொருட்படுத்தவே மாட்டோம். இன்னைக்கு ஒருவேளை அந்த நண்பர்கள் இன்னைக்கும் நமக்கு கண் பார்வையில இல்ல நம்மளோட ஊர்ல நம்ம கூடவே இருக்கிறாங்க, ஆனா நம்மளோட பெரிய அளவுல பேச்சுலாம் அவங்க கூட இல்லைன்னா ஏன் என்னை விட்டு விலகி போனா அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க கேட்டு பாருங்க. கேட்டீங்கன்னா அதற்கு இந்த ஆட்டிடியூட் நிச்சயமா ஒரு காரணமா என்ன பண்ணிருக்கும். ஏதோ ஒரு சூழல்ல நம்மளுடைய ஆட்டிடியூட் அவங்க என்ன பண்ணிருக்கும்? காயப்படுத்தி இருக்கும். ஓகே, இவனுக்கு எனக்கும் செட் ஆகாது, எதுக்கு சண்டை போட்டு பிரிவானு ஜென்யூனா என்ன பண்ணிருப்பாங்க? விலகி சென்று இருப்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தனோட ஆட்டிடியூட் எல்லா விஷயத்தையும் ஒருத்தனுக்கு கொடுத்து பாக்குறப்போ அப்போதான் அவனோட உண்மை தன்மை என்பது என்ன ஆகும்? வெளிப்படும். அப்பதான் அந்த ஒரிஜினல் ஆட்டிடியூட் வெளியே வரும். அப்போ நான் வெற்றி மேல வெற்றி, நான் விரும்பியதெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லாமே சக்சஸா நடக்கல அப்படின்னு வெற்றி மேல வெற்றி குவித்து கொண்டிருக்கவங்களுடைய
அந்த நேரத்துல என்ன ஒரு ஆட்டிடியூட அவன் வெளிப்படுத்துகிறான். இந்த ஆட்டிடியூட நம்மளால என்ன பண்ணுவோம், கட்டுப்படுத்த முடியும். சில நேரங்கள் நமக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆகா ஓகன் துள்ளி குதிக்க என்ன பண்ணுவோம், பயங்கரமா ஜெயிக்கணும்னு ஆட்டம் போட தோணும். அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள இருந்து இது வேண்டாம், இது சாதாரண வெற்றி தான், ஒருவேளை நெக்ஸ்ட் தோத்துட்டா நாம இன்னைக்கு ஆடின மாதிரியே பதிலுக்கு அவன் என்ன பண்ணுவான், ஆடி காட்டுவான். அப்ப நம்ம அமைதியாவே இந்த இடத்துல கடந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உதித்து அந்த இடத்துல நான் அமைதியா கடந்து போனேன் அப்படின்னா அதுதான் ஆட்டிடியூட். அப்போ இந்த ஆட்டிடியூட நான் கையாள தெரியாம நான் கையாண்டேன், அது கண்டமேனிக்கு என்கிட்ட இருந்து வெளிப்படுது, கண்டமேனிக்கு பலரை காயப்படுத்துது என்றால் எதிர்காலத்துல நான் யாரும் இல்லாத ஒரு தனிமரமா என்ன பண்ணுவேன், போய் நிற்பேன். ஸோ எதிர்காலத்துல நான் வந்து எப்படி இருக்கணுங்கிறத என்னோட ஆட்டிடியூட் தீர்மானிக்கின்றது. இன்னும் தொடர்ந்து பேசலாம், விவாத பகுதி பார்க்கலாம். மனித உறவுகளும் மெய்நிகர் உலகமும், டீப் ஃபேக் உலக கதை. சுவரில் ஒரு புகைப்படம், மேசையில் ஒரு கண்ணாடி. புகைப்படம் பெருமையுடன் சொன்னது, என்னை 1000 பேர் லைக் பண்ணி இருக்காங்க. கண்ணாடியோ அமைதியாக இருந்தது. நீ ஏன் பேசவில்லை என்று கேட்டபோது அந்த கண்ணாடி சொன்னது, நான் லைக் வாங்கி காட்ட மாட்டேன், உண்மையை மட்டுமே காட்டுவேன். ஆம், உலகம் ஊமை படத்தை நேசிக்கிறது, உண்மையை அல்ல. நேரில் பார்க்கும் முகத்தை கூட சந்தேகப்பட சொல்லுகிறது இந்த டீப் ஃபேக் காலம். தொழில்நுட்பத்தின் உச்சியில் எல்லாமே ஸ்மார்ட் ஆகியிருக்கும் இந்த உலகில் மனிதர்களின் நிஜமான அழுகைக்கும் சிரிப்புக்கும் மட்டும் இன்னும் லைக்குகளின் வழியேதான் அங்கீகாரம் தேட வேண்டி இருக்கிறது. அங்கீகாரத்தை அல்காரிதம் எளிதில் தந்துவிடுமா? டீப் ஃபேக் காலத்தில் கண்களை நம்பாதே, குணத்தை நம்பு. மறவாதே நட்பே, ஒரு கணினி படம் நீ எப்படி தெரிகிறாய் என்பதை காட்டும், ஆனால் ஒரு கண்ணாடியோ நீ யார் என்பதை காட்டும். அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு, அதோட பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய சில செயல்கள், சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? பல பேர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை டைலாக் சொல்லுவாங்களே, என்னோட எதிர்காலமே நீதான் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த வார்த்தைக்கு நடுவுல என்னோட எதிர்காலமே என்னோட நண்பன் தான்டா அப்படின்னு கூட பல பேர் சொல்லுவாங்களே. ஸோ இப்படிப்பட்ட இந்த எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒருவராக நம்மளுடைய நண்பர்களும் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய நட்பு வட்டாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய எதிர்காலத்தை உடைய வடிவமைக்கக்கூடிய ஒரு பொருள் அவங்களும் இருப்பாங்க அப்படின்றதுதான். ஸோ நல்ல நண்பர்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுவே நம்மளை சுற்றி தீய நண்பர்கள் இருக்காங்கன்னா நம்மளே சிந்தித்து பார்ப்போமே எப்படி இருக்கும். எனவே நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்க சார் வந்து வரப்பிரசாதம் அவர் வந்து சொல்லுவாரு, நீங்க அடிக்கடி சொல்றீங்க அந்த ஐயாவுடைய பேரை, ரொம்ப அற்புதமா. அவர் வந்து அடிக்கடி என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கிறத பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சன், பாசிட்டிவ் பர்சன் நீ தேர்ந்தெடுக்கிறியா, வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப, பாசிட்டிவ் இருப்ப, சக்சஸ் இருப்ப. திருட்டுத்தனம் பண்றோம், அயோக்கியத்தனம் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸா தேர்ந்தெடுக்கிறியா, பாளையங்கோட்டை இடம் இருக்கும், அதுதான் உன் ஃபியூச்சரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நக்களுக்கு கிண்டலா அவர் என்ன பண்ணுவார். ஸோ இப்போ அதுதான் நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய எதிர்காலம் வடிவமைக்கப்படும். சிம்பிள். தொடர்ந்து பேசலாமா? இப்போ அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வரும். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எதிர்காலம் எவ்வளவு முக்கியம். ஆனா அந்த எதிர்காலத்தை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய செயல்கள் தான் வடிவமைச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து புரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சொல்லுங்க? ஸோ அடுத்ததா என்ன விஷயம், என்னுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய எந்த விஷயம் அப்படின்னு சொன்னா நேரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலம் என்ன வடிவமைக்கப்படும். ஸ்பைடர்மேன் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு பழைய திரைப்படம் 2007-09 வந்த திரைப்படம். அப்போ அதுல வந்து ஒரு வில்லன் ரோல் ஒன்று இருக்கும். ஆக்சுவலா அவருக்கு ஒரு சூப்பர் பவர் வந்து ஒரு சாண்ட் மேன் அப்படிங்கிற ஒரு வில்லன். சொன்னா எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும், ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருக்கவங்களுக்கு. அப்போ அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவார்னா, ஒரு டைம் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. அப்போ திருட்டுத்தனமா ஜன்னலே எகிரி உள்ள குதிச்சு குடும்பத்தினரை பார்த்துட்டு குடும்பம் அந்த சந்திச்சுட்டு வெளியே ரிட்டர்ன் அங்கிருந்து கிளம்பி போவார். போறப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் அ பேர்ட் பர்சன், இட்ஸ் மை பேர்ட் டைம் அப்படிம்பாரு. ஸோ நான் வந்து கெட்டவன் கிடையாது, என்னுடைய நேரம் என்ன இல்லை கெட்ட நேரமா இருக்குது. அப்போ என்னன்னா அந்த நேரத்தை நான் சரிவர என்ன பண்ணலாம், பயன்படுத்தல. நான் எப்படி இருந்திருக்கணுமோ அப்படி நான் பயன்படுத்தாதனால இன்னைக்கு நான் எப்படி இருக்கக்கூடாதோ அந்த சூழல்ல நான் என்ன பண்றேன் இருக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக். ஐ எம் நாட் அ பேர்ட் பர்சன், இட்ஸ் மை பேர்ட் டைம் அப்படிம்பாரு. ஸோ அப்போ அந்த கெட்ட நேரம் அதெல்லாம் உருவாக்குறது யாருன்னா நாம தான். அப்போ என்னோட எதிர்காலம் என்னுடைய
நேரத்தினால் வடிவமைக்கப்படுகிறது. என்னோட நேரத்தை நான் எப்படி கையாளுகிறேனோ அதை பொறுத்தே என்னோட எதிர்காலம் வடிவமைக்கப்படுகிறது. ஒரு நேர்நிலையாகவோ இல்லை எதிர்நிலையாகவோ வடிவமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துட கூடாது. ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் ஒரு சிறந்த முதலீடு கொடுத்திருக்காரு அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது நேரம் தான், டைம் தான். அது கரெக்டா நம்ம பயன்படுத்துவோம். தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கௌஷிக், நுரையீரல் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். இந்த வீடியோவில் ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது நெபுலைசர், இன்ஹேலர் ரெண்டுமே எடுக்கிறதுல என்ன வித்தியாசம், என்னெல்லாம் ப்ளஸ் என்னெல்லாம் மைனஸ், எதுக்கு எது யூஸ் பண்ணுங்கிறது வாங்க தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட காமனாக கேட்குற கேள்வி என்னென்னா, டாக்டர் நெபுலைசர் ரொம்ப பவர்ஃபுல்லாக, இதில் எடுத்தால் சீக்கிரமாக மருந்து டெலிவர் ஆகுமா, இல்லை இன்ஹேலர் எடுத்தால் நான் லைஃப் லாங் இதுக்கு அடிக்ட் ஆகனா, இந்த மாதிரி காமன் கொஸ்டின்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இன்ஹேலர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்ஹேலர்ல நம்ம காமனாக யூஸ் பண்றது ட்ரை பவுடர் இன்ஹேலர், அதாவது கேப்சூலோட இருக்கிறது. இது நிறைய பேர் எப்படி தப்பா யூஸ் பண்ணுவாங்கன்னா, டைரக்டா டேப்லெட்னு நினைச்சு உள்ளேயே போட்டுருவாங்க வாயில. பட் இதுக்கான யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸ் இருக்கும். அதுல டிவைஸ்ல இந்த இதை கேப்சூலை உடைச்சிட்டு அதை இன்ஹேல் பண்ணி சுவாசிக்கும் போது இந்த சுவாச சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இன்ஹேலர் யூஸ் பண்றோம். அது வந்து நம்ம ட்ரை பவுடர் இன்ஹேலர்னு சொல்றோம். அதே மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அதுல நம்பர்ஸ் எழுதியிருக்கும். நீங்க இன்ஹேலர் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ட்ரக் டெலிவரி ஆகி டைரக்டா நுரையீரல் சுவாசக்குழா வரைக்கும் இழுக்கிறதுக்கான தேவை இருக்கப்படும். பட் இன்னொரு விதமான யூசேஜ், நிறைய பேர்னால இந்த ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் இல்லாதவங்களுக்கு இந்த இன்ஹேலர் ஒரு ஸ்பேஸர், அதாவது ஒரு குடுவையோட கொடுத்து ஈஸியா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்றப்போ ட்ரக் இன்னும் பெட்டரா டெலிவர் ஆகும். இன்னும் சில அட்வான்ஸ்ட் மிஷின்ஸ் வந்திருக்கு, அதுனா சிங்க்ரோ பிரெத்ன்னு சொல்றோம். இதுல என்ன ஆகும்னா, நம்ம பிரெத் ஆக்சென்சுவேட்டட், அதாவது நீங்க மூச்சு இழுக்கும் போதே ட்ரக் டெலிவரி ஆட்டோமேட்டிக்கா உங்க நுரையீரல் வரைக்கும் போயிடும். ஸோ இதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹேலரோட டெலிவரி அண்ட் இன்ஹேலரோட டெக்னிக். நம்ம யங் பீப்புளுக்கு இந்த ட்ரை பவுடர் இன்ஹேலர் கொடுப்போம், ஏன்னா அவங்களால ப்ரீதிங் இன் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும். பட் ஆஸ் தே ஏஜ் ஓல்டு பீப்புள், ஒரு ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் இல்லாதவங்களுக்கு இந்த பிரெத் ஆக்சென்சுவேட்டட் டிவைசஸ் ஆர் இன்ஹேலர் வித் ஸ்பேசர் நாங்கள் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்போ டாக்டர் இன்ஹேலர் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க, நெபுலைசர் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அக்யூட் கண்டிஷன். பேஷண்ட்னால சுத்தம் மூச்சே இழுக்க முடியல, அவங்களால இன்ஹேலே பண்ண முடியலங்கிறப்ப தான் நம்ம இந்த நெபுலைசர் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது வந்து மோஸ்ட்லி எல்டர்லி, அபவ் 80, அவங்களுக்கு இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியே இல்லாதவங்க, அதாவது சிவியர் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், சிவியர் மூச்சு திணறலோட வர்றவங்க நல்லா இன்ஹேல் பண்றதுக்கு ஈஸியா இந்த நெபுலைசர் யூஸ் பண்றோம். அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் நெபுலைசர் இருக்கு. ஒரு ஜெட் நெபுலைசர், ஒரு அல்ட்ராசானிக் வேவ்ஸ்னால வர நெபுலைசர், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெபுலைசர் ட்ரக் டெபாசிஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ரீசெண்டாக போர்ட்டபிள் நெபுலைசர்ஸ், அதாவது நீங்கள் எங்கே வேணால் தூக்கிட்டு போகிற நெபுலைசர்ஸ் கூட வந்துருச்சு. இதில் ட்ரக் டெலிவரி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் சில்ட்ரன், ஆஸ் யூ நோ, சில்ட்ரனால சரியா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண முடியாது. யங் சில்ட்ரன் பிலோ பீடியாட்ரிக் அபவ் பிலோ 3 years ஆஃப் ஏஜ், அவங்களுக்குலாம் வந்து நெபுலைசர் தான் நாங்கள் ரொம்பவே காமனாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரக் டெலிவரியோட மோடு தான் டிஃப்ரெண்ட்டே தவிர்த்து ட்ரக்ஸ் ஆர் த சேம். த வே ஆஃப் இன்ஹலேஷன் அக்கார்டிங் டு த பேஷண்ட் நாங்கள் டெய்லர்மேட் பண்ணி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இதில் சில தவறான கருத்துக்களும் இருக்குது. டாக்டர் நான் இன்ஹேலர் லைஃப் லாங் யூஸ் பண்ணோம்னா கிடையாது. ஒரு இன்ஹேலர் டோசேஜ் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி டாக்டர் நெபுலைசர் தான் ஸ்ட்ராங்கானா அதுவும் முற்றிலும் தவறு. இது வந்து the same drug which is been deposited in a better way and easily. It is a preference or method of convenience but nothing to discriminate between both. Finally, inhaler better, nebulizer better ஆனா உங்க ஹெல்த் தான் எங்களுக்கு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். மற்றவங்களை கேட்கறத விட உங்க டாக்டர் கிட்ட கேட்டு உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்றது இட் இஸ் ஹைலி அட்வைசபிள். இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா கைண்ட்லி விசிட் யுவர் நியர்பை பல்மனாலஜிஸ்ட். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய சில செயல்கள், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? ஒரு தனி மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுய ஒழுக்கம் தான், இந்த செல்ஃப் டிசிப்ளின். அது இல்லை அப்படின்னா தெருவில் போற ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது இல்லையா? அந்த போற நாயை போயிட்டு நீயே என் பக்கத்துல இருந்து உட்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு அடி அடிச்சா சீவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தான் போகும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன காரியங்களை குறித்து அந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது
நம்மளுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண்டிப்பா ஒழுக்கமற்ற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்கமான எந்த ஒரு பண்புகளும் இருக்காது. நம்மை சுற்றி ஒரு மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தையா, கடினமான வார்த்தையா நமக்கு என்ன ஆகுதுன்னா தெரியுது. சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. காலைல நான் 4 மணிக்கு எந்திக்கணும்னு நினைச்சு அலாரம் வச்சுட்டு படுக்கிறேன். 4 மணிக்கு எந்திக்கல, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கலாம், நான் தூங்கினேன்னா என்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்ல. அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ நான் வந்து நினைக்க வேண்டிய நேரங்கள்ல செய்ய வேண்டிய வேலைகளை நான் ஒழுங்கா செய்யலைன்னா என்கிட்ட சுய ஒழுக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு நம்மளை தன்னைத்தானே சுத்தமாக பார்த்து பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, நகை வெட்டு, இதெல்லாம் சுய ஒழுக்க செயல்கள். அதுவும் சுய ஒழுக்க செயல்கள் தான். ஆனா இந்த சுய ஒழுக்க செயல்கள் என்னுடைய பழக்க வழக்கத்துல எதெல்லாம் முரண்பட்டு நிற்கின்றதோ, அப்போ அதுலலாம் நான் ஒழுங்கா இல்ல அப்படின்னா என்னோட எதிர்காலமும் சரிவர அமையாது. அதுல நான் சரிவர இருக்கிறேன். எவன் ஒருத்தர் 4 மணிக்கு எந்திக்கணும் டான் பெட்ல இருந்து 4 மணிக்கு எந்திரிச்சு பெட்டை மடிச்சு வச்சுட்டு மூஞ்ச கழுவி என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறது என்னால செய்ய முடியுதுன்னா என்கிட்ட சுய ஒழுக்கம் இருக்குது. நான் விரும்பியதை என்னால் அடைய பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்? அழகான ஒரு வடிவமைப்போட இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் எண் 64 இருக்கின்ற 3ஆம் கருத்தினை பார்த்து நாம் நிறைவு செய்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பெண் இல்லத்தலைவி அவர் தோழியாக இருக்க வேண்டும், அவர் தாயாக இருக்க வேண்டும். இங்கே 3ஆம் கருத்து நல்ல மனைவியாக இருக்க வேண்டும். கற்புடைய பெண்ணின் கடமைகள். நல்விருந்தோம்பலின் நட்டாளாம் வைகளும் இல் புறஞ்செய்தலின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன். திரிகடுகம் 64. இந்த 3ஆம் கருத்து குலம் தழைக்க நல்ல மக்கட்பேர்களை கொண்டு மக்கள் செல்வங்களை பெற்றெடுத்து வளர்த்தெடுக்கின்ற ஒரு இல்ல தலைவியாக, ஒரு மனைவியாக அவர் திகழ வேண்டும். ஆக குழந்தை பெறுவது என்பது ஏதோ குழந்தை பெறுகின்ற எந்திரம் என்பதல்ல. அப்படி ஆண்கள் எண்ணிவிடக்கூடாது, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் எண்ணிவிடக்கூடாது. இந்த குடும்பத்துக்கு குழந்தை பெற்றுத்தர எந்திரம் அவள் என்பதல்ல. மாறாக இங்கு குலம் தழைக்க பிள்ளைகள் வேண்டும். அந்த பிள்ளைகளை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளவர்கள் பெண்கள், இல்லத்தரசிகள். அந்த வகையில் அவர்களுடைய அந்த தியாகத்தன்மையோடு இந்த குலம் குடும்பம் செழிப்பதற்கு அவர்கள் உதவ வேண்டும். அதற்கான அந்த ஒரு செயலை உந்தி தழுகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற ஒரு அறவுரையாக இன்றைய இந்த 3ஆம் கருத்து அமைகிறது. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், வள்ளுவர் இந்த குறளை சொல்கிற ஒரு தாய், அவர் தன் குழந்தை செல்வ தொடர்பாக எதில் அவர்கள் பெருமை அடைகிறார் என்பதற்கு இந்த கருத்து. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆக தன் மகனோ தன் மகளோ அவர்கள் சான்றோர்கள் என்று மற்றவர்களால், சிறப்பாக பொதுவாக இருக்கின்ற நன்மாந்தர்களால், சான்றோர்களால் புகழப்படுகிறார் என்றால் சிறப்பு. அதுதான் அந்த தாய்க்கு பெருமை. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற அந்த பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது. தாய் எண்ணினால், அவர் விரும்பினால், அவருடைய நற்பண்புகளினால், அவருடைய நல் இயல்புகளினால், தன்னுடைய மரபினால் அந்த குழந்தையை உயர்நெறியில் வளர்க்க முடியும். அதற்கு அவர் உறுதியேற்க வேண்டும், நல் எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் என்பது இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்குது. அந்த வகையில் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக அவர் இருக்க வேண்டும். கணவன் தன் மனைவியை தனக்கு இன்பம் தருகிற, தனக்காக பிள்ளைகளை பெற்றுத் தருகிற ஒரு எந்திரம், ஒரு கருவி போன்று எண்ணிவிடக்கூடாது. மாறாக தாய்மை பண்புடைய இந்த தாய் தன்னால் முடியாத ஒன்றை இந்த பெண் இந்த குடும்பத்திற்காக, இந்த உலகத்திற்காக, இறையாட்சிக்காக செய்திருக்கிறார் என்கிற அந்த மேன்மையான அந்த உணர்வில் அவர்கள் இருக்க வேண்டும். அத்தகைய தன்மையோடு இந்த பெண் இல்லத்தினுடைய சிறந்த மனைவியாக அவர் திகழ வேண்டும். ஒரு பாடல் ஒன்று இவ்வாறு வரும். நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை, அந்த 9லும் ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. இப்படி உருப்படி இல்லாத பிள்ளைகள் போன்று அந்த குடும்பத்தில் இருந்துவிடக்கூடாது. பாவம்தான் அந்த தாய். இருப்பினும் அந்த தாயும் தந்தையும் இணைந்து வளர்க்கிற அந்த வளர்ப்பின் மூலமாக இந்த பிள்ளைகள்
அவர்கள் மென்மேலும் வளர்ந்தோங்க வேண்டும், உயர்ந்தோங்க வேண்டும். அப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை செழுமைப்படுத்துவதோடு இந்த உலகத்தையும் செழுமைப்படுத்தி கடவுளுடைய அந்த படைப்பாற்றலுக்கு துணை நிற்கின்ற ஒரு மாபெரும் துணையாளராக இந்த இல்லத்தினுடைய தலைவி, அந்த கணவனுடைய மனைவி திகழ வேண்டும் என்பது இந்த திரிகடுகத்தினுடைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கிற ஒரு தனித்தமிழ் சொல் மனைக்கிழத்தி. மனைக்கிழத்தி என்றால் என்ன? நல்ல மனைவி, வாழ்க்கை துணைவி, இல்லாள் என்கிற அந்த பொருள் வருது. மனைக்கிழத்தி என்றெல்லாம் சொல்லலாம். ஆக கிழவன் கிழவி என்பது அது தாத்தா பாட்டி என்று சொல்வதாக இருக்கும். இது கிழத்தி, மனைக்கிழத்தி என்றால் இல்லத்தினுடைய அந்த ஒரு அரசி போன்று, தலைவி போன்று இருக்கின்ற ஒருவர். இந்த மனைக்கிழத்தி அவர் எல்லா செயல்களையும் நன்றாக செய்ய வேண்டும். சிறப்பாக கணவனுக்கு தோழியாக, தாயாக, நல் மனைவியாக திகழ வேண்டும். இங்கு இல்லறத்தில் இருக்கின்றவர்கள் கடவுள் தருகிற குழந்தை ஏற்க வேண்டும். நான் குழந்தை பெற்றெடுக்க மாட்டேன், என் அழகு போயிடும் என்று எண்ணுவதோ, அல்லது கடவுளுக்கு துரோகமானால் இந்த குடும்பத்தில் குழந்தை தராத நேரத்தில் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை வளர்த்தெடுத்து அதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக திகழ்கின்ற மேன்மையையும் பெற வேண்டும். இத்தகைய இந்த உயரிய நெறிகளை எல்லாம் கொண்டு வாழ்வதற்கு இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்முடைய செயல்கள் வடிவமைச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த ஒரு விஷயம் நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய வேல்யூஸ், நம்முடைய மதிப்பீடுகள் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது. அப்ப என்கிட்ட என்ன மாதிரியான மதிப்பீடுகளை நான் கொண்டிருக்கின்றேன், அந்த மதிப்பீடுகள் இன்னைக்கு எனக்கு மட்டும் கிடையாது, எனக்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய அடுத்த தலைமுறையும் என்ன பண்ணுது, அதை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா நம்ம என்ன மதிப்பீடுகளை கொண்டிருக்கிறோமோ அதை நாம் வெளிப்படுத்திக்கிறோம். அதை வெளிப்படுத்துவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் என்ன பண்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்ப்பதை அவங்க என்ன பண்றாங்க, பின்பற்ற. சோ அப்ப இது போல இருக்கின்ற பொழுது நான் இன்னைக்கு மதிப்பீடுகள் நல்ல விதமாக கொண்டிருக்கிறேன். பிறருக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், விதிகளை பின்பற்றுவதாக இருக்கலாம், இந்த இயற்கையை நான் பேணுவதாக இருக்கலாம், இயற்கையை சுத்தமாக பாதுகாப்பது என்னுடைய பங்காக இருக்கலாம், உண்மையை நேர்பட பேசுவதாக இருக்கலாம், நேர்மையா நடக்கிறது, இப்படி நிறைய மதிப்பீடுகள் இருக்கு. இது எல்லாத்துலயும் நான் பெர்ஃபெக்ட்டா இருந்தேன் அப்படின்னா எனக்கும் ஒரு பெர்ஃபெக்டான மகிழ்ச்சியான விரும்பக்கூடிய ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கும். என்னுடைய மதிப்பீடுகள் எதுலையுமே நான் ஒழுங்கா இல்லை அப்படின்னா இந்த எதிர்காலத்திலும் நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டே இருப்பேன், இன்னைக்கு குறை சொல்ற மாதிரி அன்னைக்கும் நான் யாரையோ ஒருத்தரை குறை சொல்லிட்டே இருப்பேன். இந்த சமுதாயம் சரியே கிடையாது. ஒருத்தனும் டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்க, ஒருத்தனுக்கு குப்பை எங்க போகணும்னே தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி நான் புலம்பக்கூடிய நபரா இருக்கிறேன்னா இதை செய்யக்கூடிய நபரும் யார் தான், இதைத்தான் ஃபியூச்சர்ல நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், செஞ்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு செய்யறது காட்டிலும் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பெருசா நெகட்டிவா என்ன பண்ணிட்டு இருப்பேன், செஞ்சுட்டு. நம்முடைய மதிப்பீடுகள் மிக மிக முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நீராவி மனிதனின் கைகளை இயக்கியது, மின்சாரம் உலகை ஒளிரச் செய்தது, கணினி கணக்குகளை எளிதாக்கியது. ஆனால் இன்று மனிதனின் மூளையையும் சிந்தனையையும் இயந்திரங்களுக்குள் கடத்தும் ஒரு புதிய உலகிற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். அதுதான் 4ஆம் தொழில் புரட்சி எனலாம். 4ஆம் தொழில் புரட்சி என்றால் என்ன? அது முன்வைக்கும் சவால்கள் என்ன? உலகை அதிவேகமாக மாற்றிக்கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ் மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகியவற்றின் மிரட்டலான உலகத்தை புரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி திருத்தூதர் பணிகள் 12 1 முதல் 19. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டிருந்தார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்றபோது
ஆண்டவர் தம் வானதுதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். பேதுருவின் சிறைச்சாலை அனுபவம் என்பது இன்றைய டிஜிட்டல் உலக கட்டமைப்பு என்று கூறலாம். இந்த தொழில்நுட்ப சிறைக்குள் மனிதன் தன் சுய அடையாளத்தையும் ஆன்மாவையும் இழந்து விடாமல் பேதுருவை போல விழிப்புணர்வோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். 4ஆம் தொழில் புரட்சி என்பது இயற்பியல், டிஜிட்டல் மற்றும் உயிரியல் உலகங்களை ஒன்றாக இணைக்கும் அதிநவீன தொழில்நுட்பங்களின் ஒரு சங்கமம் என்று சொல்லலாம். முந்தைய தொழில் புரட்சிகள் மனிதனின் உடல் உழைப்பை குறைத்து உற்பத்தியை பெருக்கிய நிலையில் இந்த 4ஆம் தொழில் புரட்சி செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ் மற்றும் இணையம் அதாவது IoT போன்றவற்றின் மூலம் இயந்திரங்களை சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் வைக்கிறது. முதல் தொழில் புரட்சி 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் நிகழ்ந்தது. இது நீராவி மற்றும் நீர் ஆற்றலை பயன்படுத்தி உற்பத்தியை இயந்திரமயமாக்கியது. 2ஆம் தொழில் புரட்சி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிகழ்ந்தது. இது மின்சார ஆற்றலை பயன்படுத்தி பெருமளவிலான உற்பத்தியை உருவாக்கியது. 3ஆம் தொழில் புரட்சி 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிகழ்ந்தது. இது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை தானியக்கி ஆக்கியது, அதாவது ஆட்டோமேஷன் ஆக்கியது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட 4ஆம் தொழில் புரட்சி வெறும் உற்பத்தியோடு நின்றுவிடாமல் மனித வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களையும் மாற்றி அமைக்கிறது. இது மனிதனின் பகுத்தறிவு திறனை, அதாவது கொக்னிட்டிவ் லேபரை இயந்திரப்படுத்துகிறது. இந்த தொழில்நுட்பங்களின் மூலம் 2030ஆம் ஆண்டிற்குள் அனைத்து துறைகளிலும் உற்பத்தி திறன் 30 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்புரட்சியினால் AI மூலம், அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலம் நோய்களில் இருந்து மனிதர்கள் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு 82.8 விழுக்காட்டில் இருந்து 90 விழுக்காடாக உயரும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த தொழில் புரட்சியினால் நன்மைகள் பல இருந்தாலும் மறுபுறம் பல சவால்களும் உள்ளன. வளரும் நாடுகள் வெறும் தரவுகளை வழங்கும் தளங்களாகவும், வளர்ந்த நாடுகள் மற்றும் சில பெரும் நிறுவனங்கள், குறிப்பாக கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் போன்றவை அந்த தரவுகளை கட்டுப்படுத்தும் அதிகார புள்ளிகளாகவும் மாறும் அபாயம் உள்ளது. மேலும் ரோபோக்கள் மற்றும் தானியங்கி முறைகளால் உலகம் முழுவதும் 2030ற்குள் கிட்டத்தட்ட 800 மில்லியன் வேலைகள் பறிப்போகும் என்றும், இது குறைந்த திறன், குறைந்த ஊதியம் மற்றும் உயர்திறன், உயர் ஊதியம் என்ற சமூக பிரிவினைகளை அதிகரிக்கும் என்றும், அனைத்தும் இணையத்தால் இணைக்கப்படுவதால் இத்தொழில் புரட்சியில் தரவு திருட்டு, தனி உரிமை மீறல் மற்றும் சைபர் தாக்குதல்களின் வீரியம் பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். இயந்திரங்களால் எளிதில் மாற்றப்பட முடியாத தனித்துவமான மனித திறன்களான படைப்பாற்றல், நெறிமுறை சார்ந்த சிந்தனை மற்றும் பிறர் மீதான அன்பு போன்ற மென் திறன்களை வளர்த்து கொள்ள நாம் முன்வர வேண்டும். தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் கடுமையான நெறிமுறை விதிகளை அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். தொழில்நுட்ப மாற்றங்களால் வேலை இழக்கும் விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் கிக் தொழிலாளர்களுக்கும் முறையான சமூக பாதுகாப்பு மற்றும் மறுபயிற்சி நிதி உதவிகளை அரசு உதவி செய்ய வேண்டும். கணினி குறியீட்டு முறை, தரவு பகுப்பாய்வு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் சார்ந்த அறிவை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். தொழில்நுட்ப கண்காணிப்பும் அதிகார பிடியும் எவ்வளவுதான் இறுக்கமாக இருந்தாலும் மனிதர்களின் கூட்டு முயற்சியும் விழிப்புணர்வும் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தும். இயந்திரங்கள் மனிதனைப் போல சிந்திக்கும் இந்த யுகத்தில் மனிதன் இயந்திரத்தைப் போல் மாறாமல் தன் உணர்வையும் பகுத்தறிவையும் அறநெறியையும் கூர்மையாக்குவதே இந்த 4ஆம் தொழில் புரட்சியை எதிர்கொள்ளும் மிக சிறந்த எச்சரிக்கை முறையாகும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய சில செயல்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றேன்? ரெஸ்பான்ஸ் டு ஃபெயிலியர்.
நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றப்போ தோல்விகளும் வெற்றிகளும் கலந்தது தான் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோன்றது தான் நம்மளுடைய எதிர்காலத்துடைய வடிவமைப்பே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த தோல்வி வரும்பொழுது நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் மறுபடியும் இதை முயற்சி பண்றதுக்கு நான் விரும்பல, அதுக்கான நான் தகுதியானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாமே அழித்து கொள்ள கூடாது. ஸோ இதில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்காலத்துடைய வடிவமைப்பே இருக்கு. இப்ப நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் பேக் வாங்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அப்ப என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இருட்டாதான் இருக்கும். கண்டிப்பா. தோல்வி அப்படிங்கிறது வெற்றியினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிற எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தோல்விக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன தோல்விகளோட ஐயோ இதுவா எனக்கு செட்டே ஆகாது, இனிமேல் இந்த பக்கமே போக மாட்டேன், இந்த பக்கமே நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி. ஸோ இன்னைக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறப்போ கண்டிப்பா என்ன பண்ணிப்போம், கீழே விழுந்து முட்டி முகரெல்லாம் பேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிப்போம், நன்றாக சைக்கிள் ஓட்ட கற்றுருந்தோம். முதல்ல கீழே விழுந்து முட்டி பேர்ந்த உடனே ஐயோ நமக்கு சைக்கிளுக்கு செட்டே ஆகாது ஒதுங்கிருந்தா கடைசி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிருக்கவே முடியாது. ஸோ அப்போ இது போலதான் நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல எப்படி தோல்விக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம், அதை பார்த்து பயந்து ஒதுங்கி விடுகின்றோமா, அப்ப எதிர்காலத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்காது. இல்ல நீயா நானும் வா போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட என்னுடைய தோல்வியை எதிர்த்து நான் மீண்டும் போராடுகிறேன், என்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு மீண்டும் நான் ஒரு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா எதிர்காலத்துல நான் விரும்பிய வெற்றியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ என்னுடைய எதிர்காலத்தை நான் இந்த தோல்விக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் கூட வடிவமைக்கிறது. கண்டிப்பா புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நம்மளுடைய நேயர்கள் புது தென்னங்கன்று கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், 3 ரகம் இருக்குது. ஒன்று உயரமான தென்னை மரங்கள், நெட்டை மரம், நாட்டு மரங்கிறது, அப்புறம் நெட்டை குட்டை இருக்குது, அப்புறம் குட்டை நெட்டை இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே பராமரிப்பு நல்லா இருக்குது, நான் தோட்டத்தில் இருக்கேன், நான் நல்லா பார்த்துக்குவேன்னா குட்டை நெட்டை போங்க, குட்டையாக இருக்க மரம். அப்படி இல்லை நான் கொஞ்சம் அளவாக தான் பார்த்துக்குவேன் அப்படின்னா இந்த நெட்டை குட்டை அந்த ரகத்துக்கு போங்க. பட் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கன்றுகளை தூக்கி பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த வேர்களெல்லாம் கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டு தெளிவாக்கிட்டு, நம்ம 3க்கு 3 குழி எடுத்திருப்போம். அந்த குழியில் 3 அடி ஆழம் அப்படின்னா 2 அடி உயரத்துக்கு மண் போட்டுக்கணும். மண்ணை இழுத்து உள்ளே போட்டுறீங்க. மீதமுள்ள 1 அடி, அந்த 1 அடிக்கு செடியை தூக்கி நடுவில் வைக்கிறீங்க. மக்குன சாணம், பச்சை இல்லைங்க, மக்குன சாணம் அல்லது மண்புழு உரம் அல்லது ஆட்டு புண்ணாக்கு புழுக்கை அல்லது கோழி எரு, எது முடியுமோ அதை ஓரத்தில் குழியோட ஓரத்தில் போட்டுறோம். வேப்ப முன்னாக்கு ஒரு 1/4 கிலோ போடுறோம். இப்போ மற்ற மண்ணை இழுத்து உள்ளே போட்டு இப்படி மண்ணை குமிச்சு செடியை நோக்கி குமிச்சு செடியிலேருந்து ஒரு 1.5 அல்லது 2 அடி தள்ளி வட்டம் போட்டு அங்கே தண்ணி கொடுக்கணும். நான் சொல்கிறது ஓகேங்களா? இப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப முதல் தண்ணிக்கு 3 திரவங்கள் நம்ம பயன்படுத்தணும். 2 உங்கள் பக்கத்தில் இருக்க வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் கிடைக்கும். 1 வெளியில் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். 1 ட்ரைகோடர்மா விரிடி, இன்னொன்று பேசிலஸ் சப்ஸ்டிலஸ், 3வது மெட்டாரைசியம் அப்படிங்கிற திரவம். இந்த 3 வாங்கி 200 லிட்டர் தண்ணியில் 3ஐயும் போட்டுக்கலாம். 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுடலாம், அல்லது 2 லிட்டர் மீன் அமிலம் போட்டு வச்சிடலாம். அப்போ 200 லிட்டர் இருக்குங்களா? 70 மரம் ஒரு ஏக்கருக்கு, மரத்துக்கு 3 லிட்டரு. அந்த நான் சொன்ன வட்டம் இருக்கு இல்லைங்களா? சாயந்தரமாக தண்ணி பாய்ச்சிறீங்க. இப்போ 3 to 4 அல்லது 4 to 5 தண்ணி பாய்ச்சிட்டு 5 மணிக்கு மேலே குளிக்கிற மக்கு தான் 1 லிட்ரு. அப்போ ஒரு மரத்துக்கு 3 லிட்டரு மரத்தை சுற்றி ஊற்றுறோம். அது மாதிரி 70 மரத்துக்கு ஊற்றுறோம். அந்த மாதிரி செய்யலாம் இல்லைங்களா? அப்படி செய்கிறப்ப நமக்கு ஆரம்ப காலத்தில் அந்த கன்றை சுற்றி இருக்கக்கூடிய அழுகல் கிருமிகள், நூற்புழு, பெரிய பெரிய வண்டு, புழு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப நல்லா வேர் விட்டு பயிர் சிறப்பாக வளர வாய்ப்பு இருக்குது. இந்த கவனத்தை நீங்கள் புது மரங்களில் செய்யணும். இதை கவனிக்கணும். என்ன செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, நட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பள்ளத்துக்குள்ளே செடி இருக்கக்கூடாது. பள்ளத்துக்குள்ளே செடி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறப்ப மண்ணுக்கும் செடிக்கும் இடையில ஓட்டையில், மண்ணுக்கும் செடிக்கும் இடையில ஓட்டையில் தண்ணி உள்ளே போச்சுன்னா அழுகி போயிடும். கீழே காய் அழுகுனாலோ வேர் அழுகுனாலோ அந்த பயிரால் உணவை எடுக்க முடியாது. மஞ்சளாக மாறிடும்,
பழுப்பாக மாறிடும், மட்டை வராது, நடு குருத்தை பிடிச்சி இழுத்திங்கன்னா தனியாக வரும். அது அடிப்பகுதியை மோந்து பார்த்திங்கன்னா உள்ள அழுகல் இருக்கும். இந்த மாதிரி ஆகிடும். கண் வேஸ்ட்டாக போயிடும், காலம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஈரம் தான் நமக்கு வேணுமே உள்ள, தண்ணி தேவையில்லை. அதை கொஞ்சம் தூரத்தில் கொடுத்து ஒரு ஈரப்படுத்திக்கிட்டால் போதும். இந்த விஷயத்தை மனத்தில் வச்சுக்கோங்க. தென்னங்கன்று நடவு ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி நம்ம பார்த்துட்டோம். உழவும் உயர்வும். இன்றைய நாள் நாம் தெரிந்தும் தெரியாமலும் நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய செயல்களின் வடிவில் வடிவமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்ததான் நம்ம எப்படி வடிவமைக்க போறோம் நம்மளுடைய எதிர்காலம்? அடுத்ததா எந்த ஒரு செயல் என்னோட எதிர்காலத்தை எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வடிவமைத்து கொண்டே வருகிறது அப்படின்னா ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிவாங்க. அந்த ரெப்புடேஷனுக்காக அவங்க குவாலிட்டியில் என்ன பண்ண மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. அவங்களுடைய குவான்டிட்டி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க இன்னைக்கு அச்சீவ் பண்ணி இதெல்லாம் மக்கள் அங்கீகரித்து இதை ஒரு பிராண்டா உருவாக்கி இருக்காங்களோ அதில் அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. பொருள் அதில் காம்ப்ரமைஸ் ஆகி அதனுடைய சுவையோ அதனுடைய மனமோ ஏதோ ஒரு சில விஷயம் மாறிடுச்சுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வேற ப்ராடக்ட் தேடிட்டு போயிடுவாங்க. அப்ப இதனுடைய சரிவு என்பது தொடங்கிவிடும். அப்ப இந்த ரெப்புடேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க, என்னோட எதிர்காலத்துல என் கம்பெனி அப்படி ஸ்ட்ராங்கா கிங் மாதிரி நிக்கணும்னா நான் எனக்கு என்ன பண்ணணும், என் ரெப்புடேஷனை விட்டுறக்கூடாதுங்கிறதா அதே விஷயம் தான் இன்னைக்கு நம்முடைய லைஃப்லயும் இருக்குது. என்னுடைய ரெப்புடேஷன் எதுல இருக்குது, நல்ல விஷயத்தை செஞ்சு நான் நிறைய பேர் வாங்கியிருக்கேனா, அவன்கிட்ட கொடுங்கப்பா, அவன் பொறுப்பா கண்டிப்பா செய்வான்ப்பா, லாஸ்ட் மினிட்ல கொடுத்தா கூட அவன் பக்காவா என்ன பண்ணுவான்ப்பா, செய்வான், மூஞ்சி தூக்க மாட்டான், அவனால முடியும்னா முடியும்னு சொல்லுவான், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவான். ஸோ இது என்னோட ரெப்புடேஷனா இருக்குதா, இல்ல என்னை பற்றி பிறர் கொடுக்கக்கூடிய ரெப்புடேஷன்ஸ், ஐயோ அவன் பக்கமா தலை வச்சு படுத்துறாதீங்க, அவன் சும்மா போய் பேசினா கூட உடனே என்ன பண்ணுவான், ஆள்கிட்ட ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கடன் கேட்பான், இல்ல அவன் கோச்சுக்குவான், இல்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தவறா சொல்லுவான், இல்ல அவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவன் 2 வேலையை என்ன பண்ணுவான், செஞ்சு கொடுப்பான். எது என்னுடைய ரெப்புடேஷனா இருக்கு, அந்த ரெப்புடேஷனை பொறுத்து என்னுடைய எதிர்காலம் இருக்கின்றது. வடிவமையும் இன்னும் தொடர்ந்து இதை பத்தி சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சிலருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கை கால் நடுக்கம், கை கால் மறுத்து போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க பேஷண்ட் வரும்போது. அது உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு கூட வரலாம், இருக்கு அப்படி வச்சுக்கலாம். அப்போது என்ன காரணம்? அதே போல் நம்ம இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்போம். ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 அப்படிலாம் இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து ரத்த சோகை இருக்கலாம், ஞாபகம் மறதி இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள். கால் மறுத்து போகிறது, கை மறுத்து போகிறது இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா கூட கால் மறுத்துறது, படுத்திருந்து இருந்தால் கூட கால் மறுத்து போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விட்டமின் B12 குறைபாடு இருந்தால் இது போல் பிரச்சனைகள் இஷ்யூஸ் வரலாம். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பால் வந்து காலையில் ஒரு 1/4 லிட்டர், சாயந்தரம் ஒரு 1/4 லிட்டர் சாப்பிடலாம். காலையில் ஒரு 2 கப்பு, சாயந்தரம் ஒரு 2 கப்புன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு 1/2 லிட்டர் பால். நீங்கள் அது வேற மாற்று பொருட்கள் இருக்குது, எளிதில் கிடைக்கக்கூடியது, எல்லாருக்கும் தெரிந்த மலிவான உணவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் தயிர் ஒரு 100 கிராம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு தேவையான விட்டமின் B12 உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? அப்போ ஒரு நாளைக்கெல்லாம் சேர்ந்து 1/2 லிட்டர் பால், ஒரு 100 ml வச்சுக்கோங்க தயிர். இது சாப்பிட்டா இன்றைக்கு தேவையான B12 விட்டமின் B12 உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நிறைய உணவுகள் இருக்கு B12 உணவு, அதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இப்போ ஹார்ட்டுக்கு என்ன நல்லது உணவில் அப்படின்னு பார்க்கும்போது வெந்தயம் நல்லது, மாதுளம் பழம் நல்லது, பூண்டு சேர்ப்பது நல்லது. இதெல்லாம் ஜென்ரல் டிப்ஸு. அதனால தான் நம்ம வந்து பூண்டு, வெங்காயம், இஞ்சி, மிளகு, சீரகம், சுக்கு, சோம்பு, புரியுதுங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இதெல்லாம் நம்ம சமையலில் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். என்னென்ன பொருள் என்னென்ன குறைபாடு வராமல் உறுப்புகளை பாதுகாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த வகையில் ஹார்ட்டுக்கு சொன்னேன். பிரெயினுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் பாதாம், இதெல்லாம் ரெகுலராக நம்ம குழந்தைகளுக்கு தினந்தோறும் கொடுக்கலாம்.
அப்புறம் கண்ணுக்குன்னு பார்த்தா கீரைகள், பசலைக்கீரை, கேரட்டு, மற்ற கீரைகள், பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரை, இது போல கீரைகள். அப்புறம் லிவர் அப்படின்னு பார்த்தோன்னா எலுமிச்சம்பழம், இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைம் ஜூஸ் அண்டு இஞ்சி ஜூஸ் தண்ணி கலந்து குடிச்சிக்கலாம். தேன் போட்டு குடிக்கலாம், கருப்பட்டி போட்டு குடிக்கலாம், இல்லை வெறுமனே கூட குடிக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்க்கு நல்ல பாகக்காய், வெந்தயம், சுண்டைக்காய், கீரைகள், பச்சை காய்கறிகள், காய்கறி கீரைகள் நிறைய உணவில் நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும். பழங்களில் பார்த்திங்கன்னா பப்பாளி, அன்னாச்சி, அத்திப்பழம், மாதுளம், கொய்யா, பேரிக்காய், நாவல், வாழைப்பூ இதெல்லாம் நமக்கு கணையத்துக்கு நல்லது. சுகர் வராமல் பாதுகாக்க. சுகர் வந்தவங்களும் இதை சாப்பிடலாம். ஸ்கின் அப்படின்னா நம்ம கேரட்டு, அப்புறம் ஓமம், சீரகம், தக்காளி இதெல்லாம் நமக்கு ஸ்கின்னுக்கு நல்லது. கற்றாழை ஜெல்லு போடலாம், தேய்ச்சி வெயிட் பண்ணி குளிக்கலாம். அது ஜென்ரலாகவே வீக்லி 1 or 2 அப்புறம் தேங்காய் அப்ளை பண்ணலாம், ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இதெல்லாம் ஸ்கின்னுக்கு நல்லது. இப்போ வயிறுக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு ப்ரோபயோட்டிக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை உருவாக்கணும். அப்படின்னா அந்த பழைய சாதம் கரைச்சி மோர் போட்டு தயிர் போட்டு சாப்பிடலாம். அப்போ ப்ரோபயோட்டிக் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஜாயிண்ட் பெயினுக்கு பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாம், பச்சை உருளைக்கிழங்கு சாப்பிடலாம், மஞ்சள் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கலாம், பிரண்டை துவையல் சாப்பிடலாம், அப்புறம் சன்பாத் எடுக்கலாம், ராகி கஞ்சி குடிச்சிட்டு சன்பாத் எடுக்கலாம். அப்போது அது நமக்கு போனுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது. இப்போ சளி வருதுன்னா கற்பூரவள்ளி, துளசி இது போல் நமக்கே தெரியும். இது போல் உணவுகளை நம்ம என்னென்ன பிரச்சனைக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே நிறைய விஷயங்கள் வீட்டிலேயே நம்ம மறந்ததே மருந்தாக பயன்படுத்தி குணமாக்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுளோட நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சில செயல்கள் அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நடந்து கொண்டே இருக்கின்றது. அது என்னென்ன அப்படிங்கிற செயல்களை தான் இன்னைக்கு நம்ம கண்டுணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? நாம் எடுக்கும் முடிவுகள் தான். நம் எடுக்கும் முடிவுகள் நல்ல முடிவுகளா இருந்தா நம்மளுடைய எதிர்காலம் மிக அழகாக வடிவமைத்து கொடுக்கும். அதுவே நம்மளுடைய எடுக்கும் முடிவுகள் வந்து கெட்ட முடிவுகளா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து விளையும். ஸோ நாம் எடுக்கப்படும் முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது. நிச்சயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த டெசிஷன் டேக்கிங் அப்படிங்கிறது. ஆனா பல நேரங்கள்ல தப்பான டெசிஷன் எடுத்து அதுல கற்றுத்தரக்கூடிய பாடத்தை உணர்ந்து இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாளைக்கு அதே டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலையில ஒருத்தங்கிட்ட இருக்கட்டும் போய் நம்ம லெசன் எடுத்தோம்னா டே இப்பெல்லாம் பண்ணாடா இப்படிதான் மாட்டிக்கிட்டானா அவன் வேலையை பார்த்துட்டு போய் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவனும் கடைசி அதே தப்பான டெசிஷன் எடுத்து அதே மாதிரி நம்ம மாட்டிக்கிற மாதிரி தான் அவனும் மாட்டிட்டு முடியும். இல்லை யார் எங்கதான் திருந்த போறாங்கிறதே தெரியல. ஸோ அப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு, நமக்கு தப்பான ஒரு எதிர்காலம் என்ன ஆயிடுச்சு அமைஞ்சிருச்சு. ஓகே, இனி வரக்கூடிய அடுத்த எதிர்காலமாவது நல்லா இருக்கணும்னா இது கற்றுத்தந்த பாடத்தை உணர்ந்து கொண்டு ஒரு நம்ம கிட்ட ஏற்கனவே ஒருத்தன் சொல்லியிருப்பான் நம்ம அந்த முடிவு இதெல்லாம் எடுக்காது, இன்னைக்கு நம்ம இன்னொருத்தன் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஆள் என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம கிட்ட நாம யார்கிட்ட சொல்லி அவங்க மறுக்கிறாங்களோ அது போல நம்ம கிட்ட சொன்னவங்க கிட்ட நாம என்ன பண்ணிருப்போம் மறுத்து சொல்லிருப்போம். இப்ப ஃபியூச்சர்ல இதே மாதிரி இன்னொருத்தன் வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணுவோம் அட்வைஸ் பண்ணுவான். அப்ப கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு இதுல உண்மை இருக்குதா இல்லையா, எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம திட்டமிடல் வேணும், இந்த மாதிரியான கொஞ்சம் ஐடியாஸோட டெசிஷன் எடுத்தோம்னா எதிர்காலம் நன்றாக இருக்கும். இல்லையா எதிர்காலம் நம்ம எப்பவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் போல தவறான நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு கொண்டு போய் சேர்த்து இன்னொரு பக்கமும் இருக்குது. என்ன அப்படின்னா முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துல முடிவெடுக்காம இருந்தாலும் நல்ல முடிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரத்துல அதை தேர்ந்தெடுக்காம போயிட்டாலும் அப்ப எனக்கான எதிர்காலம் அங்க என்ன ஆயிரும் கிடைக்காமல் போயிடும். ஸோ அப்போ இதுல முடிவுகளும் என்னுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது. கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இன்னைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு செயல் என்னுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது. அந்த செயல்கள் என்னென்ன அதை தான் நீங்க என்ன பண்ணி சிந்திச்சிருப்போம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிட்டதுனால இந்த ஒவ்வொரு செயல்களிலும் கவனம் செலுத்தி நமக்கான எதிர்காலத்தை நாம் வடிவமைக்க வேண்டும். அதற்கான ஆற்றலை இறைவனிடம் கேட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். தென்காசியை சேர்ந்த ஜெனோபின் ஷெரில் இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ராஜ், அம்மா விஜுலா, பெரியம்மா அவிலா, பெரியப்பா அருள், தாத்தா தனராஜ், ஆச்சி எலிசபெத், அண்ணன் ஆல்பி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தாமஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி மேரி ஜெனோவா, மகன்கள் ஆஸ்டின், ஆல்வின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
திருவாரூர் மன்னார்குடியை சேர்ந்த இன்ஃபென்ட் ரயான், இன்ஃபென்ட் ரைலான் இன்று தங்களது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு ரோமியர் 15:13. எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, நமது எதிர்காலத்தை வடிவமைப்போம், செயல்பட்டு மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.